இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th மேக்ஸு எடுத்துக்காட்டு 8.22. இப்போ நம்ம வாங்க சம்முக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. u = sin inverse x + y root of x plus root of y. இப்போ நம்ம x ∂u/∂x plus y ∂u/∂y = 1/tan u அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ போகலாமா சம்முக்குள்ளே? அப்போ f of x, y = f of tx, ty. அதாவது x = txனும் y = tyனும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். இப்போ y = sin inverse x plus y root of x plus root of y. இங்கே இருக்க சைன் இந்த சைடு போயிடுச்சுன்னா இன்வர்ஸில் இருக்கிறது சைனாக மாறிடும். அப்போ sin u = x plus y root of x plus root of y. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச f of tx, ty இதில் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? sin u tx plus ty. அப்போ root of tx plus ty. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் காமனாக என்ன இருக்குது? t இருக்குது. இந்த சைன் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டே வாங்க. இங்கே என்ன காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா t இருக்குது. இந்த டீயை வெளியே எடுத்துட்டிங்கன்னா x + y மாறிடும். கீழே என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √t இருக்குது. அந்த √t வெளியே எடுத்துருங்க. அப்போ √x + √y. இப்போ இந்த √t நம்ம என்ன பண்ண போகிறோம்னா t x + y, இந்த √t நம்ம t 1/2 எடுத்துக்கலாம். அப்போ √x + √y. ஓகேவா? இப்போ இங்கே இருக்க √t மேலே போகுது. அப்போ sin u t 1 - 1/2. இங்கே x + y, இங்கே √x + √y. அப்போ இதுலேருந்து கேன்சல் ஆகிடுச்சா நமக்கு 1/2 கிடைக்கும். x + y √x + √y. இப்போ இதை நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் நம்ம கொடுத்துருக்க f of x மாதிரி இருக்கா? அப்போ இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? t 1/2 f of x. t 1/2 f, y என்பது சமபடித்தானது. அப்போ படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. இப்போ நான் கொஸ்டின் எடுத்துட்டேன். x ∂u/∂x plus y ∂u/∂y = 1/2 tan u அப்படின்னு நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிரூபிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோன்னா x ∂u/∂x plus y ∂u/∂y = இங்கே 1/2 f of x, y. நம்ம இங்கே 1/2 போட்டோம்னா படியுடைய வேல்யூ 1/2. அதனால் f 1/2 போட்டு f of x y இருக்கும். இப்போ u = sin u. அப்போ x ∂u பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? sin u /∂x plus y sin u /∂y = 1/2. இங்கேயும் sin uன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ நான் கீழே எழுதியிருக்கிறது இங்கே எழுதியிருக்கேன். x sin u /∂x plus y sin u /∂y = 1/2 sin u. ஓகேவா? இப்போ இதை நம்ம வகையிட போகிறோம். வகையிடும் போது என்ன ஆகும்? இந்த x அப்படி இருக்கும். இந்த sin u நம்ம வகையிடும் போது cos u மாறிடும். அப்போ ∂u/∂x ப்ளஸ் இந்த y அப்படியே இருக்கா? இந்த sin u நம்ம வகையிடும் போது என்னவா மாறும்? நமக்கு cos u. அப்போ ∂u/∂y. இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இந்த sin u நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை. நம்ம வெறும் இங்கே இருக்கிறத மட்டும் பண்ணால் போதும். அப்போ இங்கே sin u மட்டும் இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா,
ரெண்டு சைடுமே நம்ம காஸ் யூ தான் இங்கே காஸ் யூ இருக்குது, இங்கே காஸ் யூ இருக்கா. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே காஸ் யூவால் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே காஸ் யூவால் டிவைட் பண்ணால் நமக்கு டேன் யூன்னு கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம பண்ணுறேன் டிவைடட் பை காஸ் யூ ஆன் போத் சைடு. இருபுறமும் காஸ் யூவால் வகுக்க. அப்போ நம்ம இங்கே வகுத்தோன்னா இங்கே இருக்க காஸ் யூ கேன்சல் ஆகிடும். அப்போ காஸ் யூ டிவைடட் பை காஸ் யூ டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் யூ divided by cos u dou u by dou y equal to 1 by 2 sin u divided by cos u. அப்போ இங்கே இருக்க cos u 2 கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். அப்போ x dou u by dou x plus y dou u by dou y equal to 1 by 2 sin by cos not tan. அப்போ tan u. ஓகே, tan uவா. இப்போ நமக்கு கொஷினில் கொடுத்ததை கொஷினில் அவங்க கொடுத்துருக்கிறத நிரூபிச்சிட்டோம். அப்போ எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 1 பை tan uன்னு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ கடைசியாக என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ. நிரூபிக்கப்பட்டது.